ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு பூனேல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போகிறோம். அதுவும் லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்வை பற்றி கவர் பண்ணுங்கன்னு நிறைய ஆடியன்ஸ் கேட்டீங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ இந்த வழக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம அந்த கேஸை தான் டீகோட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அப் டு டேட் எனக்கு என்ன டீட்டெயில் கிடைச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் வரும், அதனால் அதையே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலைங்கன்னு கேட்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறப்போ எனக்கு என்னெல்லாம் தகவல் கிடைச்சிச்சோ அதை எல்லாத்தையும் சேகரித்து உங்களுக்கு நான் தொகுத்து வழங்க போகிறேன். இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பூனேல விஷால் அகர்வால் அண்ட் ராகி அகர்வால்ங்கிற ஒரு தம்பதிகள் இருக்காங்க. இந்த விஷால் அகர்வால் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிரதான பிசினஸ் என்னன்னா, பூனேல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியோட வேர் ஹவுஸ் இவர் தான் கட்டிட்டு இருக்காரு. அது இல்லாம நிறைய அபார்ட்மெண்ட்ல இருந்து பலவிதமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பூனேல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல இவரும் ஒருத்தர். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய முன்னோடியா இருந்துட்டு வராரு. இந்த தம்பதிகளுக்கு 2 பசங்க இருக்காங்க. கேத்தன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான், சஞ்சனாங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. இந்த கேத்தன் விஷால் அகர்வால்ங்கிற பையன் என்ன பண்றான், பூனேல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில பிபிஏ படிச்சுட்டு இருக்கான். அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் தன்னோட அப்பாவோட ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நம்ம டேக் ஓவர் பண்ண போறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாஸ்டர் டிகிரி படிக்கலான்னு அமெரிக்கால போய் ஆண்டர்பிரினர்ஷிப் டிகிரி படிச்சுட்டு வரான். ஸோ அந்த டிகிரியை படிச்சு முடிச்சுட்டு திரும்ப பூனேக்கு வரான். ஸோ அவங்க அப்பாவோட பிளானும் தான், தன்னோட பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட பையன் அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகி அவனை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவோட தன்னோட பையனை இந்த பிசினஸ்ல இறக்கி விடுறாரு. ஸோ இவனும் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், நிறைய படிச்சிருக்கான். அதுவும் ஆண்டர்பிரினர்ஷிப் படிச்சு அவங்க அப்பாவோட பிசினஸுக்கு புதுவிதமான ஒரு டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி இவனும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவங்க பூனேல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களோவில் வச்சுட்டு வராங்க. ஸோ விஷால் அண்ட் ராக்கிங்கிற தம்பதிகள், அவங்க பையன் கேத்தன், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு சஞ்சனா, இவங்க 4 பேரும் ஒரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. இந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இன்னொரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் பேர் வந்து கோயல் அப்படிங்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு சியோ கோயல். இந்த சியோ கோயலுக்கு வந்து 20 வயசாகுது. அவங்க பிபிஏ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பாவும் பெரிய பிசினஸ் மேன் தான். அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பிசினஸ் மேனு, இந்த பக்கம் விஷால் அகர்வாலும் பிசினஸ் மேனு. என்னதான் வேற வேற பிசினஸ் இருந்தா கூட இவங்க 2 பேரும் வந்து 40 வருடங்களா குடும்ப நண்பர்களா இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த சியோ கோயலுக்கும் படிப்பு வரல, அதனால அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு அவங்க ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் 2 பேருமே ஆண்டர்பிரினர்ஷிப் குடும்பம் தான். ஸோ இப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷால் அகர்வால் தன்னோட பையனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலான்னு பிளான் பண்றாரு. அப்போ இந்த கோயல் குடும்பத்தை பத்தி கேள்விப்படும் போது அந்த குடும்பத்தில் சியோ கோயல்னு ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. ஸோ 2 வீட்டாரும் உட்காந்து பேசுறாங்க. ஸோ என்னோட பையன் இப்போ பிசினஸ்ல இறங்கிட்டான், அவனுக்கு 26 வயசாகுது. உன்னோட பொண்ணும் படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு அவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ திருமணம் பண்ணி வச்சுக்கலாம். உன்னோட பொண்ணுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் செட் இருக்கு, அவளே நான் ஃபுல்லா என்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இறக்கி விட்டுறேங்கிற மாதிரி இந்த விஷால் அகர்வாலுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால 2 குடும்பமும் உட்காந்து பேசுறாங்க. ஃபைனலா இரு வீட்டார் சம்மதத்தோட பிப்ரவரி மாதம் 2026ஆம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. அவங்க பிளான் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் திருமணம் வச்சுக்கலாம், இப்போவே நிச்சயம் பண்ணிக்கலான்னு பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் முடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த கல்யாணத்தை ஒட்டுமொத்த பூனேவும் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணணும். பட் கல்யாணத்தை நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல, ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூரில் வச்சு ஒரு அரண்மனையில் வச்சு ஒரு மகாராணிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு சோர்ஸில் நான் படித்தேன், அப்ராக்சிமேட்டாக அந்த கல்யாணத்துக்கு அவங்க போட்ட பட்ஜெட் வந்து 17 கோடி ரூபாய். ஸோ பூனேலேருந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஜெய்ப்பூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ப்ரைவேட்டாகவே ஒரு ஜெட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு கல்யாணமாக தான் இதை பிளான் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட் ஆன இந்த தம்பதிகளும் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க, அடிக்கடி ஊரை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் வருஷம் சியோ கோயல்ங்கிற இந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது. அப்போ தன்னோட காதலர், அதாவது வருங்கால கணவர் கிட்ட சொல்றாங்க, என்னோட பர்த்டேவை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ 19ஆம் தேதி எனக்கு பர்த்டே வருது, நம்ம ஏன் 18ஆம் தேதி ட்ரெக்கிங் போகக்கூடாது? அதுவும் பூனேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கு, அதுக்கு பேரு லோஹாகட் ஃபோர்ட்டும்பாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் போவாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அந்த ஃபோர்ட்டு, அதுக்கு நம்ம போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்க? 17ஆம் தேதியே சொல்கிறாங்க. இந்த கேத்தன் அகர்வால் இருக்கார்ல, அவரோட வளர்ந்த சூழ்நிலை எப்படின்னா, அவர் என்னதான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் கூட, இப்படி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படித்து வந்தால் கூட அவங்க அம்மா மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்காரு. தான் ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காரு. அதனால்
ஒரு சாதாரண வெளியில போனா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போறதுனால என்ன பண்றாரு, தன்னோட அம்மா கிட்ட போய் 17ஆம் தேதி பெர்மிஷன் கேட்கிறாரு. தன்னோட காதலி கூட 18ஆம் தேதி ட்ரெக்கிங் போறேன்னு. அவங்க அம்மாவும் யோசிச்சு சொல்றாங்க, சரி பெருசா வேலை இல்லப்பா, நீ போயிட்டு வாங்குற மாதிரி அவங்களும் ஓகே சொல்றாங்க. ஸோ இவங்க பிளான் 18ஆம் தேதி காலையில ஒரு 9 மணிக்கு மீட் பண்றோம், ஒரு 10:30 மணிக்கு அந்த ஃபோர்ட்ல மேலே ஏற ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி 18ஆம் தேதி ஜூன் மாதம் 18ஆம் தேதி காலையில் 2 பேருமே அந்த ஃபோர்ட் அந்த கோட்டையோட அடித்தளத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ காலையில் ஒரு 9-9:30 மணிக்கெல்லாம் அவங்க ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிடாங்க. அந்த லோஹாகட் ஃபோர்ட்டில் வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது, கிளைமேட்டே ஒரு 35 டிகிரி இருந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங் பண்ணுறோம்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இவங்க போனது ஒரு புதன்கிழமை, ஸோ கூட்டம் கம்மியாகவே இருக்குது. ஸோ அப்படி அந்த லோஹாகட் ஃபோர்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த கோட்டையில் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து விஞ்சு கட்டாம்பாங்க. அந்த விஞ்சு கட்டாங்கிறது எப்படின்னா ஒரு கிளிஃப் மலைப்பகுதியோட எட்ஜில் இருக்கும். ஏன் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஒரு தேல் இருக்குல்ல, தேலோட வால் பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வால் பகுதி இருக்கிற மாதிரி ஒரு எட்ஜில் போய் நிற்குமா. ஈவன் இந்த டிராவல் விளாகர்ஸ்லாம் இருக்காங்களா, இந்த ஃபோர்ட்டுக்கு வந்தால் விஞ்சு கட்டாங்கிற இங்கே வந்து அவங்க எடுக்காத ஃபோட்டோ கிடையாது, எடுக்காத வீடியோ கிடையாது, பட் கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா. அப்படி எட்ஜில் போய் நின்று பார்த்தோனாலே கொஞ்சம் ஹைட்டெல்லாம் பயமாக இருக்கிறவங்களுக்கு மயக்கமே வந்துடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கிளிஃப் எட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா. அப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாமாங்கிறாங்க. இவர் வந்து எப்படின்னா ட்ரெக்கிங் நிறைய போவார், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் தன்னோட காதலி கேட்குறாளே, சரி போகலாங்கிற மாதிரி அந்த லோஹாகட் ஃபோர்ட்டில் இருக்கிற விஞ்சு கட்டாங்கிற அந்த மலையோட எட்ஜுக்கு போகிறாங்க. அப்படி எட்ஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் சிறிது நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பெண்மணியோட அலறல் சத்தம் கேட்குது. யாரு, சியோ கோயல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட காதலர் வந்து இந்த மலையிலேருந்து தவறி விழுந்துட்டாருங்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஃபோர்ட் ரேஞ்சர்ஸுமாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அந்த மலையடிவாரத்திலே ஃபோர்ட் ரேஞ்சர் இருப்பாங்க. அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது, அவங்களும் போலீஸுக்கு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு 300 அடி ஹைட்டு, விழுந்தா உயிர் பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்பே கம்மி. இந்த மாதிரி ஒரு பையன் விழுந்துட்டான்னு சொல்லும்போது அந்த ஏரியா எல்லாமே பரபரப்பாயிருது. அன்னைக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ இந்த ஃபோர்ட் ரேஞ்சரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. இது நடந்தது எல்லாமே ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு 12:30 மணிக்கு வந்து அந்த பையனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 300 அடி உயரத்திலேருந்து விழுந்திருக்கான், தலையில் பல இடத்துல அடிபட்டிருக்கு, கை கால்களில் முறிவு ஏற்பட்டிருக்கு. 12:30 மணிக்கு அந்த பையன் இறந்து போயிடான். ஸோ இந்த தகவல் அந்த பெண்ணோட குடும்பத்தாருக்கும் அந்த பையனோட குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்படுது. உண்மையிலேயே நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. என்னடா அது, கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம், இன்னொரு 6 மாசத்துல கல்யாணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னோட பையனோட மரணம் இந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு வார்த்தையில விவரிக்கவே முடியாது. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு மறுநாள் பர்த்டே. உடனே அன்னைக்கு நைட்டு, இந்த பையன் இறந்த அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பொண்ணு வந்து சோகமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுது. அதாவது, என் பர்த்டே அன்னைக்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு வேற யார் இருக்காங்கிற மாதிரி தன்னோட வருங்கால கணவரை இழந்த மனைவிங்கிற முறையில் அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுவும் இந்த சியா கோயல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் போஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் நிறைய சிம்பத்தி வருது. கீழே எல்லாருமே வந்து இந்த பெண்ணுக்காக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இனிஷியலாக இதை பார்க்குறாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலையில் இறந்து போன இந்த கேத்தன்கிற பையனோட சகோதரி சஞ்சனாங்கிற பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட சகோதரரோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, இது கண்டிப்பாக ஒரு விபத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இந்த சஞ்சனாங்கிற பெண்ணும் அவங்களோட அப்பா அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாங்கன்னா, அந்த சஞ்சனா உறுதியாக சொல்கிறாங்க, என்னோட சகோதரர் பற்றி நல்லா தெரியும், அவன் என்னதான் பல டைம் ட்ரக்கிங் போயிருந்தா கூட அவன் வந்து ரிஸ்க் எடுக்கிற பர்சன் கிடையாது, ட்ரக்கிங்கே சேஃபாக தான் போவான், அதுவும் ஒரு கிளிஃப் எட்ஜில் போய் அவன் நின்று பார்த்து விழுந்தான் அப்படின்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியாது. கண்டிப்பாக என்னோட சகோதரோட மரணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது, விசாரித்து சொல்லுங்கிற மாதிரி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் ஏற்கனவே அந்த ஃபோர்ட் ரேஞ்சர் எல்லாமே இது ஒரு விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பணக்கார வீட்டுக்காரங்கிறனால சரி கொஞ்சம் விசாரித்து பார்ப்போன்னு போலீஸ் இதை விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சஞ்சனாங்கிற பெண்மணி கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, சரி விபத்துனே இல்லைன்னு வச்சுப்போம்,
அப்போ என்ன நடந்திருக்கும், யார் உங்க சகோதரரை கொலை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஃபியான்சி என்னோட சகோதரர் திருமணம் பண்ணிக்க போற அந்த பெண் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த பெண் தான் என்னோட சகோதரரை கொலை பண்ணிட்டா, நல்லா விசாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பெண் சொல்றதை கேட்டு போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கும் போது அப்படி தோண்ட தோண்ட வெளிவர்ற ஒவ்வொரு உண்மையும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே மிரள வச்சது. அப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க விசாரணையில என்ன கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலேயே கேத்தன்கிற பையனோட மரணம் எப்படி நிகழ்ந்தது, விபத்தா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையாங்கிற பூனேல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி கேத்தன் விஷால் அகர்வால்ங்கிற இந்த பையனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய இளைய தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. ஸோ நீங்கள் ஒரு டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோ பையனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிற பேரண்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சந்தேகம் அப்படிங்கிறது இந்த பொண்ணு மேலே தான் வருது. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் கூட போயிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதாவது பண்ணியிருந்தா கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறோம், இந்த ரெண்டில் தான் ஒன்று போலீஸ் ஆஃபீஸர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கால் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சிடிஆர்னு சொல்லுவாங்க, ஜான்வரி மாதத்துலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த ஜூன் மாதம் வரைக்கும் அந்த பொண்ணு யாரு கூடயாவது வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் பேசியிருக்காங்களான்னு பார்க்கும்போது இந்த காதலர் கூட, அதாவது திருமணம் நிச்சயம் பண்ண இந்த கேத்தன் விஷால் கூட நிறைய டைம் பேசியிருக்காங்க. அது வந்து குவைட் நார்மல். அதை தவிர இன்னொரு நம்பர் கூட பல முறை பேசியிருக்காங்க. ஜான்வரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மொத்தம் 2500 கால் வந்து அந்த நம்பருக்கு பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரும் ஒரு 250 ஹவர்ஸ் 250 மணி நேரம் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து நார்மல் ஃபோன் காலாக இருந்திருக்கு, வாட்ஸ்அப்பாக இருந்திருக்கு, ஃபேஸ் சாட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி பல விதமான ஆப் வழியாக ஒரு நம்பர் கூட இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக்காக பார்க்கப்படுது. அதுவும் இவங்க திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து அந்த நம்பர் கூட இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஃபோனை வாங்கிட்டு அந்த பொண்ணோட சர்ச் ஹிஸ்டரியை பார்க்கும்போது சில நாளைக்கு முன்னாடி என்ன சர்ச் பண்ணி பார்க்குறாங்கன்னா, சந்தேகமே வராத மாதிரி ஒரு கொலை எப்படி பண்ணுறது, ஒரு கொலையை விபத்து மாதிரி எப்படி செட் பண்ணுறது, ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி தப்பிக்கிறது, இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நார்மல் பர்சன் கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு கிரைம் கமிட் பண்ண போகிறாங்க. அதை எப்படி பண்ணணுங்கிறத கூகுள் மூலமாக தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தடயமாக இந்த கூகுள் சர்ச் ஹிஸ்டரி வந்து பார்க்கப்படுது. இப்போ இவங்க யாரு கூட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோட்டை இவங்க போனாங்கல்ல, அந்த லோகாகட் ஃபோர்ட்ல கீழே எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அது எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த மலைப்பகுதியில் உச்சியில் வேணா கேமரா இல்லாமல் இருந்தால் கூட பல இடங்களில் கேமரா இருந்திருக்கு. அப்படி அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. 33 டிகிரி ஹீட்டு. அந்த ஹீட்டில் வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க ட்ரக்கிங்கு. பட் அவங்க போகிற காஸ்டியூம்லாம் ரொம்ப காட்டன் ஷர்ட்டோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ இந்த மாதிரி போட்டு தான் ட்ரக்கிங் போகிறாங்க. ஆனால் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா டைட்டாக அந்த மாதிரி ஒரு ஹூடி போட்டு இப்படி தலையில் இப்படி போட்டு அவரோட முகத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு ட்ரக்கிங் போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படுது. அது எப்படிப்பா இவ்வளவு ஹீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி போகிறான், அதுவும் அவனோட முகமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டு போகிறான்னா, அப்பா தன்னோட முகம் எந்த சிசிடிவி கேமராவிலையும் பதிவாக கூடாது அப்படிங்கிறதுல அந்த நபர் உறுதியாக இருந்தார்னா அந்த நபர் இந்த இடத்துல ஒரு தவறான விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ த்ரூஅவுட் த கேமரா எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அப்போ வந்து இந்த நபரோட மூவ்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த மீன் டைம் இவங்க யார் கூட அதிக நேரம் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபரோட பேரு 22 வயசு சேட்டன் பாபுலால் சௌத்ரின்னு தெரிய வருது. இவங்க யாரும் இல்லை, இந்த சியோ கோயிலோட குடும்பத்துக்கு அவங்களும் நெருக்கமான ஒரு குடும்பம் தான். அவங்களும் ஒரு பணக்கார வீட்டு குடும்பம் தான். அவங்களும் இவங்கள மாதிரி தான் ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சேட்டன் சௌத்ரியும் இந்த சியா கோயிலும் தான் இவ்வளவு மணிக்கணக்காக பல நாள் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஜென்ரலாக நண்பர்கள் இவ்வளோ நேரம் பேச மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இவங்க எப்போ ட்ரக்கிங் போனாங்களோ, எப்போ கேத்தன் வந்து அந்த மலையிலேருந்து விழுந்து இறந்து போனாரோ அதே நாள் வந்து ஹூடி போட்டு முகத்தை மறைச்சிட்டு இவங்க பின்னாடியே ட்ரக்கிங் வந்தது வேற யாரும் இல்லை, இந்த சியா கோயிலோட காதலர் சேட்டன் சௌத்ரிங்கிறது தெரிய வருது. சரிப்பா அவரும் ட்ரக்கிங் போனதில் தப்பு இருக்கா? தப்பு இல்லை.
பட் இவங்களோட சேர்ந்து போயிருக்க வேண்டியதானே, தெரிஞ்சவங்க தானே. இல்லை நீ தனியாக போறேன்னா எதுக்காக முகத்தை மூடிட்டு உன்னை யாருமே அடையாளம் கண்டு கொள்ள கூடாதுன்னு இப்படி மறைச்சிட்டு போற, இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ சேட்டன் சௌத்ரி மேலும் சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த தப்பும் பண்ண போல, நம்ம நார்மலாக போனால் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபோனை எடுத்துகிட்டு போகிறோமா. பட் எப்போ சேட்டன் சௌத்ரி இந்த ஃபோர்ட்டுக்கு அவர் வந்து ட்ரக்கிங் வந்தாரோ, அதுவும் இந்த தம்பதிகள் போகிறப்ப பின்னாடியே போயிருக்காரு. அப்போ தன்னோட ஃபோனை வந்து பர்பஸாக வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காரு. சரிப்பா, ஃபோனை மறந்துட்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது வந்து எதேச்சியாக நடந்ததோ விஷயமாவே இருக்கட்டும். பட் ஃபோனை வச்சுட்டு வந்ததோட மட்டுமல்லாமல் இவர் தன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு நபரோட ஃபோனை வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த சியா கோயலோட தொடர்பு கொள்றதுக்கு. ஸோ இவர் அந்த ஃபோன், அதாவது அவங்க கடையில் வேலை பார்க்குற அந்த ஊழியரோட ஃபோன்லேருந்து சியா கோயல்கிட்ட பல முறை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிருக்காரு. அப்போ இது எல்லாமே பர்பஸாக தானே நடந்திருக்கு. அப்போது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. யார், கேத்தனும் சியா கோயலும் ட்ரக்கிங் போகிறதுக்காக. பட் இவங்க ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காலையில் 8-8:30 மணிக்கு இதே இந்த லோகாகட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் சியா கோயலும் சேட்டன் சௌத்ரியும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை பற்றி. அது வந்து அங்கே இருக்க கேமராவில் பதிவாயிருக்கு. ஸோ இவங்க ஒரு பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த காதலர் கூட ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ இவனும் பின்னாடியே முகத்தை மறைச்சிட்டு போயிருக்கான். போன இடத்துல அந்த நபர் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. இது என்னமோ எதேச்சியாக நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. ஸோ இவங்க 2 பேரும், சியா கோயலும் சேட்டன் சௌத்ரியும் சேர்ந்து தான் அந்த கேத்தன் விஷால் அகர்வாலுங்கிற பையனை பர்பஸா தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க 2 பேர்த்தையும் பூனே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சரிப்பா, இவங்க முன்னாடியே காதலராகவே இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தரை நிச்சயம் பண்ணது இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். ஏன் அந்த பையன் இவங்க ட்ரெக்கிங் போகும்போது கூட வரக்கூடாதா? இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனை கொலை பண்ணாருங்கிறத யாராவது பார்த்தாங்களா? அது ஏன் விபத்தா இருக்கக்கூடாது, எப்படி கொலைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரும்ல. அதுக்குரிய விடையும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியுது. அதாவது அந்த பையன் வந்து அந்த மலை மேலேருந்து விழுந்தா ஆப்வியஸ்லி நிறைய கல் இருக்கும். இப்படி விழுகும்போது பல இடத்துல காயங்கள் ஏற்படும். தலையில் அடிபடும், கையில் அடிபடும், தலையில் வந்து ஸ்கல்லு உடையும், அதுக்கப்புறம் கை கால்களில் ஃப்ராக்சர் ஏற்படும். இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் வந்து இம்பேக்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. மேலேருந்து ஒருத்தர் கீழே விழுகும்போது இந்த மாதிரி பாறையில் மலையில் மோதும் போது என்ன மாதிரி காயம் ஏற்படும், அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இம்பேக்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் இந்த கேஷன் விஷால் அகர்வாலோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட தலையில் 2-3 இடத்துல ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. அது வந்து அவர் மலையிலேருந்து விழுந்ததுனால ஏற்பட்ட காயம் இல்லை. அதை வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து கிளியராகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேப்பா, இந்த காயம் மலையிலேருந்து விழுந்திருக்கான், அப்போ அந்த இம்பேக்ட் பேட்டர்னால ஏற்பட்டிருக்கு. இது வந்து யாரோ அடிச்சிருக்காங்க, ஒரு கல்லை வச்சோ கம்பியை வச்சோ அந்த பையனை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காயத்தை வித்தியாசப்படுத்த முடியுது. ஸோ அப்போ என்ன நிகழ்ந்திருக்கு, இந்த பையனோட தலையில் யாரோ அடித்து அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, இது ஒரு விபத்து இல்லை அப்படிங்கிறத காவல்துறையும் இப்போ நம்புது. நம்ம வாழ்க்கையில் பல செயின் ஆஃப் ஈவெண்ட் வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகி வரும்போது, ஆமல்ல அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி அப்படி நடந்திருக்குமோ, ஓ இதனால தான் அன்னைக்கு இப்படி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம பல விஷயத்தை லைஃப்ல லிங்க் பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் இப்போ சியா கோயலுக்கு வந்து இந்த கேத்தன் விஷால் அகர்வாலோட கொலையில தொடர்பு இருக்கு. ஏன் அவங்களும் அவங்க காதலர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு நாள் போனாங்க அப்படி ட்ரக்கிங் போறப்ப தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது பல நாள் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறது அவங்களோட விசாரணையில தெரிய வருது. அதாவது பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சியா கோயில் வந்து அந்த கேத்தனை கூப்பிட்டுட்டு இதே லோகாகட் ஃபோர்ட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அன்னைக்கு வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. ஸோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ட்ரெக்கிங் போனது வந்து ஒரு ஒத்திகை மாதிரி. இந்த ஃபோர்ட்டில் ஒரு புதன்கிழமையோ இல்லை மிடில் ஆஃப் த வீக்கில் போனால் அந்த இடத்துல வந்து மக்களோட நடமாட்டம் எப்படி இருக்குது, ஸோ எந்த இடத்துல வச்சு அவனை தள்ளி விட்டுட்டா அவன் உண்மையிலேயே மரணம் அடைவான், இங்கே இருக்கு எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது, எதுலெல்லாம் தப்பிக்கிறது, ஸோ எங்கே போய் எப்படி பிளான் பண்ணி அவனை தள்ளி விட்டா இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒத்திகை நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எப்போ அந்த ஃபோட்டோ போயிருக்காங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதி வந்து போயிருக்காங்க. ஸோ முதல் ஒத்திகை அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஓகேப்பா இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது, இந்த டைம் கூட்டு போய் அவனை
தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுட்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த பையன்கிட்ட திரும்ப நம்ம அதே லோகாகட் ஃபோர்ட்டுக்கு ட்ரெக்கிங் போகலான்னு கேட்குறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால இன்னொரு நாளைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிளானை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து போக முடியல. இப்போ அந்த பையன் முதல் அட்டம்ப்டில் எதேச்சியாக அவங்க அம்மா அந்த பையனோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 6ஆம் தேதி திரும்ப அந்த லோகாகட் ஃபோர்ட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த சொன்ன விஞ்சு கட்டாங்கிற அந்த எட்ஜுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு, அந்த பொண்ணு வந்து லேசாக அவனை இடிச்சு விட்றாங்க. இவன் அப்படியே முன்னாடி விழுக போனவன் டக்குன்னு வந்து ஒரு புதரில் ஒரு சின்ன மரக்கிளை மாதிரி இருக்குது, அதை பிடிச்சிடறான். அதை பிடிச்சோன்னா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனே இந்த பொண்ணு வந்து ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துருச்சு, அதனால தான் உன்னை நான் லேசாக தள்ளி விட்டேன், நல்ல வேளை நீ அந்த மரத்தை பிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த கேத்தன் விஷாலுக்கு என்ன தோணுதுன்னா, தன்னோட காதலி, அதாவது தனக்கு மனைவியாக போகிற பொண்ணு தன்னோட உயிரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு தான் நினச்சிருக்கான். தவிர இது தன்னை கொலை பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு, அது ஒரு முயற்சி அப்படிங்கிறது அந்த பையனுக்கு அப்போ புரியவே இல்லை. ஸோ இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியும் அந்த பையன் வந்து தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க இடையில என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு போய் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி நடத்தலான்னு இந்த சியா கோயல், கேத்தன் விஷால், அதுக்கப்புறம் ஒரு 2 கேமராமேன், ஒரு 4 பேர் வந்து பூனேலேருந்து மும்பைக்கு வந்து காரில் போகிறாங்க. அப்படி இடையில போகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க. அப்போ இந்த சியா கோயல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ என்னோட ஃபோனை வந்து நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேத்தன் விஷாலுங்கிற பையனோட பாஸ்போர்ட் வந்து மிஸ் ஆயிடுது. எங்கேயும் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டா. ஸோ இந்த இந்தோனேஷியா ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆயிடுது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸோட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு சியா கோயலுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே இன்னொரு நபரோட காதலில் இருக்காங்க. இவங்க கூட போய் அங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அது தன்னோட காதலரை ஏமாத்துற மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரிப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேத்தன் விஷால் அகர்வாலோட பாஸ்போர்ட்டை திருடி லேடிஸ் டாய்லெட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பையனோட பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு இப்போ யாரும் எங்கேயும் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த ட்ரிப்பும் கேன்சல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம், நம்ம ஒவ்வொரு டைம் தனித்தனியாக போய் ஏதாவது அட்டெண்ட் பண்ணும்போது இது வந்து இவனை சாகடிக்க முடியல, தன்னோட காதலரையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் சேத்தன் சௌத்ரி கூட ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம 2 பேரும் போவோம், அடிச்சு அவனை அங்கேருந்து தூக்கி போட்டுருவோங்கிற மாதிரி தான் ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு 19ஆம் தேதி பர்த்டே, நம்ம 18ஆம் தேதி திரும்ப ட்ரெக்கிங் போகலாமான்னு கேட்டிருக்காங்க. அந்த பையனும் இந்த பொண்ணோட பிளான் தெரியாமல் சரின்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்க காதலர் கூட அன்னைக்கு காலையில் அந்த காஃபி ஷாப்பில் வச்சு பிளான் போகிறாங்க. அவன் முகத்தை மறைச்சிட்டு வர்றான். ஸோ மேலே என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்தால் கூட பட் என்ன நடந்திருக்கலாம்ங்கிறத யூகிக்க முடியுது. அந்த பையனோட தலையில் காயம் இருந்திருக்கு. அதாவது அந்த பையனை ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கணுக்குரிய காயம் இருந்ததுனால ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து மேபி அந்த சேட்டன் சௌத்ரிங்கிற நபர் வந்து இந்த பையனோட தலையில் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த விஞ்சு கட்டாங்கிற கிளிஃப் எட்ஜில் இருந்து இந்த பையனை தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் தனியாக கிளம்பி போயிட்டாரு. இந்த பொண்ணு வந்து நடிச்சு அழுது ஒரு டிராமா போட்டிருக்கு இப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தியரி சொல்றாங்க. தியரி மட்டுமல்ல, இதுவரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் அந்த தடயங்களை வச்சு இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த கேத்தன் விஷாலோட அப்பா விஷால் அகர்வால் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணுச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. அதுக்கு மேலே இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லைன்னா சொல்லிட்டு போயிருக்கலாமே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் பையனுக்கு நாங்கள் வேற இடத்துல பாருன்னு பார்த்துருப்போமே, பட் எதுக்காக என்னோட பையனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இப்போ அந்த பையனோட குடும்பம் என்ன மாதிரி குற்றம் சுமத்துறாங்கன்னா, இது சியா கோயல் மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பொண்ணுக்கு சேட்டன் சௌத்ரி கூட தொடர்பு இருக்கிறது. ஸோ மேபி என்னோட பையனோட கொலையிலையும் அவங்க குடும்ப உறவுகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பையனோட குடும்பம் வந்து குற்றம் சுமத்துறாங்க. பட் அதே டயத்தில் சியா கோயலோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே எங்க பொண்ணு இப்படி ஒரு நிகழ்வை பண்ணியிருப்பாளா, அவ இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருப்பாளான்னு எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல, எங்களுக்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை, பட் உண்மையிலேயே எங்க பொண்ணு அந்த குற்றத்தை அவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா தாராளமா அவளுக்கு மரண தண்டனை கொடுங்க, அதுல எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லைங்கிற மாதிரி தான் சியா கோயலோட அம்மா அப்பா சொல்றாங்க. ஸோ இது இந்த 2வது குடும்பத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுல சம்பந்தப்பட்ட 3வது நபர் சேட்டன் சௌத்ரி, அவரோட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன் அந்த பொண்ணு காதலிச்சது உண்மைதான், பட் அதுக்காக அந்த கொலைக்கும் என்னோட பையனுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னோட பையன் கேஷுவலாக அன்னைக்கு தனியாக ட்ரெக்கிங் போயிருக்கான், என்னோட பையன்தான் அவனை தலையில் அடிச்சாங்கிறத யாராவது பார்த்தீங்களா,
இல்லை என்னோட பையன் தான் கொலை பண்ணா தள்ளி விட்டாங்கிறத யாராவது பார்த்தீங்களா? இல்லையே. ஏன் அந்த டயத்தில் என் பையன் கேஷுவலாக ட்ரெக்கிங் போயிருக்கான், அதனால இந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த சேட்டன் சௌத்ரியோட அந்த காதலரோட அம்மா அப்பா சொல்றாங்க. ஈவன் அந்த சேட்டன் சௌத்ரியோட டிஃபென்ஸ் டீமும் இந்த பாயிண்ட்டை வச்சு தான் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் அதிகாரி, அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 2 பேர்த்திட்டையும் பேசிட்டோம், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேர் மேலே தான் நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்காங்க. ஆப்வியஸ்லி இன்னும் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பலவிதமான தடயங்களை கலெக்ட் பண்ணி 90 நாளைக்குள்ள இவங்க 2 பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் எப்படி போகும் தெரியாது. அந்த பையனோட அப்பா அம்மா அவங்களும் பணக்காரங்க, கண்டிப்பாக பெரிய லாயரை வச்சு இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த பையனோட அம்மா அப்பா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் காதலிச்சது உண்மை, எங்கள் பையன் எனக்கு ட்ரக்கிங் போனது உண்மை, பட் அவன் தான் கொலை பண்ணாங்கிறத நீங்கள் பார்க்கலையே அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி போலீஸ் என்ன பண்ணுவாங்க நான் கெஸ் பண்ணுறேன்னா, நிறைய கேஸில் பார்த்த வரைக்கும் ஓகே இந்த சேட்டன் சௌத்ரியும் இந்த பொண்ணும் சேர்ந்து தான் டைரெக்டாக அந்த பையனை தள்ளி விட்டாங்க, அடித்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மேலே யாரும் இல்லை அப்போது. பட் அந்த காயத்தோட நேச்சரை வச்சு அந்த பையனை ஃபஸ்ட்டு தலையில் அடித்து தான் அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ போலீஸ் எப்படி இவங்க 2 பேர்த்தையும் இந்த கேஸில் லிங்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி டிஜிட்டல் எவிடன்ஸை வச்சு தான். அவங்க 2 பேரும் பரிமாறிக்கிட்ட டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஃபோன் காலோ ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த 2 பேரையும் வந்து ஸ்ட்ராங்காக லிங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே டயத்தில் மேபி அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை இவங்க கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த சேட்டன் சௌத்ரி தப்பிச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவன் ட்ரக்கிங் போனேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அப்போ அந்த பையன் அங்கே ஆக்சிடென்ட் ஆகியோ ஒரு கொலையாகவே இருக்கட்டுமே, அது அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இவன் எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதே டயத்தில் அந்த பொண்ணு வந்து இல்லை நானும் சேட்டன் சௌத்ரியும் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணோன்னு அவனை போட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசிபிளாக பார்க்குற விஷயம், டைரெக்டாக கொலை நடந்ததை அதை ஒரு ஐ விட்னஸை வச்சு நிரூபிக்க முடியாது. பட் இந்த கேஸை நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழி இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, பட் அது வந்து பிளானா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நான் கேஷுவலாக கூட பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ ஆடியோ மெசேஜ்லையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இந்த பையனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். பட் அதே டயத்தில் அந்த பொண்ணோட கேஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா மேலே நடந்தது என்னன்னு தெரியாதுங்கிறதுனால அந்த பொண்ணு இப்படி சொல்லலாம், அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம், நான் கொலை பண்ணங்கிறத நிரூபிங்க, ஓகேப்பா அந்த பையன் கொலையே பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோ, அதை நான் தான் பண்ணேன்னு எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. அதனால் இப்போ என்னமோ சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த 2 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக இந்த வழக்கு போலீஸுக்கு சவாலானதாக இருக்கும், அன்லஸ் அன்டில் அவங்க 2 பேரும் பிளான் பண்ணாங்கங்கிற டிஜிட்டல் எவிடன்ஸை கண்டுபிடிக்காத வரைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன மாதிரி ப்ரொசீடிங் போது, எப்படி வந்து ஆதாரங்களை சப்மிட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி என்னோட பெஸ்ட் கேஸ் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பையன் அப்படி ட்ரெக்கிங் வரவன் எதுக்கு முகத்தெல்லாம் மூடிட்டு வரணும், ஃபோனை வச்சுட்டு வரணும், ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காண்டி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸை பற்றியான உளவியல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். ஈவன் அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து அதே கொஸ்டின் தான் எனக்கு வந்துச்சு. உனக்கு தான் பிடிக்கலேம்மா, அப்புறம் எதுக்குமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அந்த பையனை கொலை பண்ணுற? ஒரு பையனை நிச்சயம் பண்ண பையனை இப்படி பலமுறை கொலை பண்ண முயற்சி பண்ணுற, அந்த பையன் கூட ப்ரீ வெட்டிங் ஷூட் போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக பாஸ்போர்ட்டை இப்படி டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுற, காதலரோட சேர்ந்து பக்காவாக கொலை பண்ணுற, இவ்வளவு தைரியம் இருக்குல்ல உனக்கு. இதை வந்து ஒரு சாதாரண மனுஷங்க பண்ண முடியாது. ஒரு கொலைக்கு பிளான் பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து அசாத்திய தைரியம் வேணும். அப்படிப்பட்ட தைரியம் இருந்துச்சுன்னா இதை உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அப்புறம் ஏமா இதை பண்ண அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரல. இதுக்குரிய ஆன்சர் வந்து சில உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி இந்த பொண்ணுக்கு அவனை காதலிக்கிறாங்கிறது அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சிருக்கு. பட் அதே டயத்தில் அதை விட பெட்டரான ஒரு சம்பந்தம் வருது. சரி, இந்த பணக்காரங்க இதை விட பெரிய வசதி, அவங்க வீட்டுக்கு போனால் பொண்ணு நல்லா இருப்பான்னு அந்த பொண்ணை எப்படியோ சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை. மேபி அந்த அவங்க வீட்டை அப்போஸ் பண்ண முடியலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் அதே டயத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க வீடு மட்டுமல்ல, பட் எல்லா வீட்லேயும் வந்து ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் நின்று போச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருது.
கருதுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பெண் வீட்டார்கள் இந்த பெண் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு. ஸோ நிறுத்தினா குடும்ப கௌரவமே போயிடும், அதை விட பெட்டரான இடமா இருக்குது, நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து தான் திருமணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணு மேபி அதை கேட்டு சரின்னு இருக்கலாம். பட் அப்போ தான் இவங்க காதலரோட பேசும்போது காதலரே மிஸ் பண்ண முடியல, வீட்லேயும் இப்படி பண்ணுறாங்க, இந்த இடத்துல நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட முடியாது. அப்போ ஒரே வழி, அந்த பையன் இறந்து போயிட்டா இப்போ தான் ஆசைப்பட்டவங்க கூட வாழலாம்ல. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற க்ரைமில் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது. அதாவது ஒருத்தனை காதலிக்க வேண்டியது அவன் வேறு ஜாதியாவோ இல்லை வேறு மதத்தோவோ இல்லைன்னா வசதி வாய்ப்பு சரியில்லாதவனோ அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டா இந்த ரெண்டாவது திருமணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெற்றவங்களோட சாய்ஸ் இருக்காது. ஈவன் இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, இருந்தாலும் கல்யாணம் நின்று போச்சுல, அப்போ அந்த பொண்ணு சொல்லும், பாருங்க இப்படி நீங்கள் ஒருத்தரை பண்ணீங்க நின்று போச்சு, நான் காதலிச்ச ஒருத்தர் இப்போ கூட என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு உளவியல் ஃபேக்டர் தான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. நிறைய கேஸில் பார்க்குறேன். எனக்கு இந்த கேஸ்லேருந்து அது அந்த பேட்டர்ன் வந்து கிளியராக புரியுது. நான் நிறைய கேஸில் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பேன். ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இருப்பாங்க, அப்போ அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தங்க கூட தொடர்பு ஏற்படுது. அப்போ நீ அவனுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட போயிட வேண்டியதானே, நீ ஏன் குழந்தைய கொலை பண்ணுற, புருஷனை கொலை பண்ணுற, இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும் பார்த்தீங்களா. அதுக்குரிய உளவியல் காரணம் வந்து இதுதான் சொல்கிறாங்க. அப்படி போனால் என்ன ஆகும், சமூகத்தில் தன்னை பற்றி அவமானமாக பேசுவாங்க. பாரு, ஒரு புருஷனை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு எவங்க கூடயோ போய் ஓட்டி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது, சொந்த ஊரில் இருக்க முடியாது, எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் வாழ முடியும். இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக கெட்ட பேரை சம்பாரிச்சு வச்சிரும். பட் இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், கணவன் குழந்தை இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் கணவர் இறந்து போயிட்டாரு. அப்போ வந்து ஒரு மூணாவது ஒரு நபர் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றான், குழந்தை இருந்தாலும் பரவாயில்லமா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் வரும்போது அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஏய் பண்ணிக்கூடி, இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்காது, யாராவது குழந்தையோட கல்யாணம் பண்ணிப்பானா, தாராளமாக பண்ணிக்குங்கிற மாதிரி அப்போ அதே ஊர் வந்து என்கரேஜ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பெண் ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க, கணவரை கொலை பண்ணது வெளியில் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் நடக்குது. ஸோ பிடிச்ச ஒருத்தவங்களோட ஓடி போனால் கெட்ட பேர் ஏற்படுது, இவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, கடைசி வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும், சமூகத்தில் கெட்ட பேர். அதுக்கு இப்படி ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணிட்டா சமூகமே நம்மளை போட்டுரும்ல, பரவாயில்லப்பா அந்த பொண்ணு ஏதோ பண்ணா, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணா, நல்லா பார்த்துக்கிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும்ல, அதே தான். இது வந்து ஒரு சிம்பிளான உளவியல் ஃபேக்டர். ஜென்ரலாக ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பையனை வேறு ஜாதியிலையோ மதத்திலையோ காதலிக்கிறீங்க அப்படின்னா முதல் திருமணமாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதே டயத்தில் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இப்போ ரெண்டாவதாக இன்னொரு பையன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறான், ஆனால் அவன் வேறு மதமாக ஜாதியாக இருந்தால் அந்த பெற்றவங்களோட அந்த ஜாதிக்கோ இல்லை மதத்துக்கோ கொடுக்குற முக்கியத்துவம் வந்து அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும். சரி ரெண்டாவது திருமணம் தானே, ஏதோ ஒன்று பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இதை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க க்ரைமுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை சிம்பத்தியோட இறக்கப்பட்டே விருப்பப்பட்டவனுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற உளவியல் காரணம் தான் இந்த மாதிரி க்ரைமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேக்டரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. 20 வயசு பொண்ணு 22 வயசு பையன், இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஓகே அவங்க பணக்காரங்க பெயிலில் வருவாங்க, மினிமம் ஒரு 10-15 வருஷமாவது ஜெயிலில் இருக்கணும். ஸோ அந்த இளமை காலத்தை வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் 2 பேரும் போய் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இல்லை வசதி இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் எடுக்கிறக்கோ இந்த மாதிரி சட்டத்துறைக்கு போராடுறதுக்கோ அவங்ககிட்ட வசதி இல்லை அப்படின்னா காலம்புள்ள ஜெயிலில் இருக்கிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ 99% இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வாழலான்னு போகிறப்போ போலீஸில் மாட்டிக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. சில பேர் தப்பிச்சிடறாங்க, அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் எல்லாரும் தப்பிக்கிறது இல்லை. பட் அந்த தப்பிக்கிற 1% பீப்புள் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும். ஒரு ஸ்பௌஸை கொலை பண்ணுவீங்க, உங்கள் குழந்தை தெருவில் அனாதையாக நிற்கணும். ஸோ நீங்கள் இன்னொருத்த மேலே ஏற்பட்டோ இல்லை இன்னொரு பொண்ணு மேலே ஏற்பட்ட அந்த ஈர்ப்புக்காக நீங்கள் ஜெயிலில் இருக்கணும், உங்கள் குழந்தையும் தெருவில் அனாதையாக நிற்கப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபேக்டரை வந்து நீங்கள் எப்போவுமே கையில் எடுக்காதீங்க, அது எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இந்த டெக்னிக்லாம் இன்னொரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ டிஜிட்டல் ட்ரையல் கிடையாது, சிசிடிவி கேமரா கிடையாது. இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கேஸை. அந்த சிசிடிவி வச்சு தான் அந்த பையன் முகத்தை மூடிட்டு வந்திருக்கான், அப்போ அவன் ஃபோன் இல்லை வேற ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கான், இந்த பொண்ணோட இன்ஜுரி பேட்டர்ன், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க க்ரைமை. ஸோ தப்பிக்க முடியாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பௌஸை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தனை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், சமூகத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை இதோட மறந்துடுங்க, அது எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் நிறைய கேஸில் சொல்லுவேன், இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்
அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தேடி போகாம இன்னொரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த பொண்ணோட ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் தான். ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க முடியல, அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு வீட்டில் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ண நீ உங்கள் வீட்டில் எதிர்த்து எனக்கு இவனை பிடிக்கல, இவனை தான் பிடிக்குதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த பொண்ணு ப்ராப்ளத்துக்கு சிம்பிளான சொல்யூஷனை விட்டுட்டு தீர்க்கவே முடியாத இன்னொரு ப்ராப்ளத்தை போய் மாட்டிக்கிச்சு. அதுதான் ப்ராப்ளம். அதாவது மனிதனோட சைக்காலஜி என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் 2 பக்கம் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் உண்மை இருக்குது, ஒரு பக்கம் ஒரு பொய்யோ இல்லை கன்னிங்னஸோ இல்லை துரோகமோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். அதை நம்ம எதை பிக்கப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது 2 பக்கமும் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த உண்மைங்கிற பக்கத்தில் நீ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தா நீ தப்பிச்சிருக்கலாம். இந்த பொண்ணோட கேஸ் எடுத்துப்போம். இந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் அந்த பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணதில்ல. இந்த பொண்ணுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எப்போ உண்மையை சொன்னான், ஒன்று அந்த பையனோட அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை நிச்சயம் பண்ண அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு ஸ்டேஜ்லையாவது அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துலையாவது உண்மையை சொல்லியிருந்தா வந்திருக்க முடியுமா? பட் அதை பண்ணாமல் கன்னிங்னஸ், அதாவது இந்த பையனை எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ டைம் பிளான் போட்டிருக்கு. ஸோ உண்மைங்கிற இந்த பக்கத்தில் ஒரு டைம் கூட வராமல் அந்த பொய், துரோகம், நம்பிக்கை துரோகம், கன்னிங் இந்த பக்கமே தான் அந்த பொண்ணோட லைஃப் இருந்திருக்கு. அவனை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போய் ஒத்திக்க பார்த்துருக்கு, 2வது டைம் தள்ளி விட பார்த்துருக்கு, பாஸ்போர்ட்டை டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிருக்கு, கடைசியில் தள்ளி விட்டு கொலை பண்ணிச்சு. அந்த பொண்ணு செலக்ட் பண்ணது எல்லாமே தவறான பக்கம். இந்த பக்கம் வந்து ஒரு டிசிஷன் அந்த உண்மை யார்கிட்டயே சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து எந்த பாதிப்புமே இருந்திருக்காது. அந்த பையன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருப்பான், இந்த பொண்ணு பிடிச்சவனோட வாழ்ந்திருக்கும். இப்போ என்னாச்சு, சின்ன வயசுல 2 பேரும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓகே, இதுல வந்து சம்பந்தப்பட்ட அந்த நபரை சொல்றோம். இதுல அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையனை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் எப்படி வந்து இவ்வளவு தூரம் ஸ்மெல் பண்ணாம இருந்தான், இவ்வளவு விவரமா இருக்கான், படிச்சிருக்கான். பட் அந்த பையன் வந்து எப்படி இந்த பொண்ணு நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுச்சுங்கிறது அவனுக்கு புரியாம இருந்திருக்கு. அதுவும் தள்ளி விட்டுருக்கு. இவன் ஒரு செடியை பிடிச்சிருக்கான், பாம்புன்னு கத்தி இருக்கு, அவ்வளோ அழகா டிராமா போட்டிருக்கு. அதை எப்படி ஒருத்தனால சென்ஸ் பண்ணாம இருந்துச்சு? மேபி கண்மூடித்தனமாக அந்த பொண்ணை காதலிச்சு நம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காதலிக்கிறவங்களும் சரி, திருமணம் இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமான காதல் கூட ஒரு டைம் ஆபத்தில் தான். ஏன்னா அந்த கண்மூடித்தனமான காதலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வந்து நம்மளுக்கு பல முறை தெரியாமே போயிடுது. அதையும் இந்த வழக்குலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து இளைய தலைமுறை கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹனிமூன், இந்த பொண்ணு என்னென்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி மலை மேலேருந்து தள்ளி வர்றான். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் என்னது, ரகுவன்ஷின்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகிற இடத்துல போய் தள்ளி விடுறாங்க. இப்படி வரிசை அந்த இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. தயவு செய்து இதை பண்ணாங்க. இவ்வளோ தூரம் கொலை பண்ணி பிளான் பண்ணுற அந்த ஒரு மூளையையும் அந்த தைரியத்தையும், எனக்கு இவன் வேண்டாம், இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற தைரியத்தை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை முறைப்படி போராடி உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க. பட் அதுக்காக உங்கள் சுயநலத்துக்காக இப்படி ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அம்மா அப்பா வேறு வழி இல்லை, இவனை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா உங்கள் போதைக்கு வேணும் ஊறுகாயா? அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் உங்கள் சுயநலத்துக்கு இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை இல்லை. அதுக்குரியவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஸோ இளைய தலைமுறை இந்த மாதிரி இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுங்க. பிடிக்கலைன்னா பிடிக்கல, பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க. எந்த சூழ்நிலையும் கிரைம் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ள போகாதீங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.